பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பு குறித்து கலந்துரையாட இருக்கின்றோம். இன்று மத்திய கிழக்கிலே தொடர்ந்து கொண்டிருக்கிற யுத்தம் நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். இந்த யுத்தத்துக்கான காரணங்கள், அதோடு தொடர்பான சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய இலக்குகள், இந்த யுத்தம் எவ்வாறு நகரப் போகிறது, எங்கே சென்று முடிவடையப் போகிறது என்று பல விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியமானது வரலாற்றில் என்றும் இல்லாத ஒரு முக்கியமான மற்றும் ஆபத்தான திருப்பு முனையை எட்டியுள்ளது என நாங்கள் கருதலாம். பல தசாப்தங்களாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மறைமுக தாக்குதல்களாகவும் உளவுத்துறை மோதல்களாகவும் இருந்து வந்த இந்த நிழல் யுத்தம், இந்த சடோவோ என்று சொல்ற நிழல் யுத்தம் இப்பொழுது நேரடி ஆயுத மோதலாக உருவெடுத்து ஒரு மாதத்தையும் கடந்து கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபரில் காசாவில் தொடங்கி இன்று ஈரானின் நேரடி எல்லைகளையும் தாண்டி இந்த யுத்தம் விரிவடைந்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக இருக்கின்ற எரிசக்தி விநியோகம், கடல்சார் வணிக பாதைகள் மற்றும் மத்திய கிழக்கின் தலைமைத்துவத்தின் எதிர்காலம் என்பவற்றை தீர்மானிக்கின்ற ஒரு பூகோள அரசியல் பரிணாமத்தை அல்லது பூகோள மோதலின் பரிணாமத்தை இந்த யுத்தம் எடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் ஒருபுறம், இஸ்ரேலின் பதிலடி நடவடிக்கைகள் மறுபுறம், இவற்றுக்கு மத்தியில் அமெரிக்காவின் கடுமையான எச்சரிக்கைகள் என்பவற்றுக்கு மத்தியிலே யுத்தம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் போர் முனைகளாக இன்று மாற்றப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் யுத்தத்தில் நேரடி பங்குதாரர்களாக இருக்கின்ற அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகளுடைய உண்மையான இலக்குகள் என்ன? ஏன் இந்த யுத்தத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள்? வளைகுடா நாடுகளுடைய பாதுகாப்பு, அவற்றின் எதிர்காலம், எவ்வாறு அந்த மத்திய கிழக்கினுடைய எதிர்கால நிலவரங்கள் அமைய போகின்றன, யுத்தத்துக்கு பின்னரான அமைதி எவ்வாறு சாத்தியமாக போகிறது என்ற பல கேள்விகள் இன்று ஆய்வாளர்கள் மத்தியிலே, அரசியல் தளத்திலே எழுந்திருக்கிறது. இத்தகைய பல கேள்விகளையும் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்கிறார் மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான துறையிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக நாங்கள் இந்த போரினுடைய பின்புலம், எத்தகைய ஒரு பின்புலத்திலிருந்து இந்த யுத்தம் ஆரம்பமாகி இருக்கிறது என்ற வினா மிகவும் பொருத்தமானது நினைக்கிறேன். அது தொடர்பாக விளக்க முடியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் ஆன்லைன் அகாடமி ஒருங்கிணைப்பு குழு இந்த அழைப்பை விடுத்ததற்காக ஆரம்பமாக, ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல இந்த யுத்தத்தினுடைய பின்புலம் மிக முக்கியமானது. இந்த யுத்தத்தினுடைய போக்குகள், அதே நேரம் இந்த யுத்தத்தின் விளைவாக மத்திய கிழக்கில் ஏற்பட போகும் பிராந்திய ரீதியான அரசியல் மாற்றங்களை புரிந்து கொள்வதில்லை. இந்த பின்புலம் மிக மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் இஸ்ரேல் 12 நாள் யுத்தம் ஒன்றை தொடுத்தது ஈரான் மீது. அந்த 12 நாள் யுத்தம் திடீரென்று ஒரு யுத்த நிறுத்தத்தோடு நிறைவடைந்தது. உண்மையில அந்த 12 நாள் யுத்தத்திலே இஸ்ரேலுக்கு இருந்த முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்று, அதாவது ஈரானுடைய அணு விஞ்ஞான தொழில்நுட்ப, அணு விஞ்ஞானம், அதனோட தொழில்நுட்பம் சார்ந்த அந்த கட்டமைப்புகளை முழுமையாக சிதைவடைய செய்து ஈரானை பலவீனப்படுத்துவது என்பது இஸ்ரேலினுடைய ஒரு மிக முக்கியமான இலக்காக இருந்தது. ஏன் இஸ்ரேல் அதனை தாக்குவதற்கு, அந்த நேரத்தில் தாக்குவதற்கு தீர்மானித்தது என்று சொன்னால், குறிப்பாக காசா யுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் ஒரு முக்கியமான இராஜதந்திர ரீதியான ஒரு புதிய ஒரு பிராந்திய ஒழுங்கை இப்ப இஸ்ரேல் கற்பனை செய்கிறது. இந்த காசா யுத்தத்தை தொடர்ந்து அந்த பிராந்திய ஒழுங்கிலே இஸ்ரேல் ஒரு பிராந்தியத்தினுடைய அதிகார சக்தியாகவும், ஏனைய நாடுகள் இஸ்ரேலினுடைய நலனை அண்டி இருக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை நோக்கி, ஒரு பிராந்திய கட்டமைப்பை நோக்கி இஸ்ரேல் நகர்கிறது. ஏனைய நாடுகளை பலவீனப்படுத்தி தன்னை இந்த பிராந்தியத்தினுடைய ஒரே சக்தியால் நிலைநிறுத்துகின்ற ஒரு பிராந்திய திட்டத்தை இஸ்ரேல் வகுத்து நகர்வதனை மிக கவனமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும்.
அந்த திட்டத்திலே இஸ்ரேலினுடைய நகர்வை புரிந்து கொள்வதற்கு இஸ்ரேல் மிக கவனமாக அதனை செய்கிறது. ஆரம்பமாக நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்று சொல்கின்ற அரசு சாராத அந்த ஆயுத குழுக்களை அடக்குவது போலவே முஸ்லிம் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பலவீனமான நாடுகளில் இருந்து அதனை தாக்க ஆரம்பித்திருப்பதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஈரான் பொதுவாக முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஒரு விமர்சன பூர்வமான ஒரு 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 கட் ஒரு ஒரு நாடு சிரியாவிலே ஈரான் செய்த ஈரானுடைய ரீஜனல் பாலிசி, சிரியா இணைய நாடுகளில் இருந்த ஈரானுடைய அந்த பிராந்திய கொள்கைகளினால் ஒரு விமர்சிக்கப்படுகின்ற ஒரு நாடு. அதே நேரம் சர்வதேச தளத்திலும் அந்த கட்டமைப்பினால் ஒரு பொருளாதார தடைகள் விதித்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. எனவே முதலாவதாக இஸ்ரேலினுடைய அந்த திட்டத்தின் படி ஆரம்பமாக ஈரான் மீது தாக்குதலை தொடுத்து ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இந்த பின்னணியில் தான் கடந்த வருடம் அணு திட்டத்தின் மீதான அணு விஞ்ஞான கட்டமைப்பினால் தாக்குதலை தொடுத்தது. ஆனால் இந்த யுத்தத்திலே இஸ்ரேலுக்கு இன்னொரு விடயமும் குறிப்பாக தெரிய வருகிறது. குறிப்பாக அது ஆரம்பத்திலே இருந்தாலும் கூட அந்த யுத்தத்தில் தான் இஸ்ரேல் மிக சீரியஸாக இதை யோசித்தது. அதில் ஒன்று தான் இந்த ஈரானுடைய மிசைல், அதனுடைய அந்த அதுக்கு முன்னர் மிசைல் அந்த ப்ரொடக்ஷன், அந்த மிசைல் உற்பத்தி செய்வது, ஈரானுடைய மிசைல்களினுடைய அந்த 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 அதனுடைய அதனுடைய அது பல நாடுகளை தாண்டி 2000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கக்கூடிய அதனுடைய வலிமை, இவை பற்றி இஸ்ரேலிடம் ஒரு பெரிய கவனக்குவிப்பு இருக்கவில்லை. ஆனால் கடந்த 12 நாள் யுத்தத்தின் பிறகு இஸ்ரேல் ஒன்று புரிந்து கொண்டது, ஈரான் எங்களுடைய நாட்டை அழிக்கக்கூடிய பல மிசைல்களை வைத்திருக்கிறது. எனவே இது அணு தொழில்நுட்பத்தை விட டேஞ்சரான ஒரு விஷயம் என்ற ஒரு 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 கணிப்பீட்டிற்கு நான் நினைக்கிறேன் இஸ்ரேல் வந்தது. எனவே அதனைத் தொடர்ந்து தான் 2ஆம் கட்ட ஒரு தாக்குதல், இந்த மிசைல் கட்டமைப்பை முழுமையாக அழிக்க வேண்டும், அதனோடு சேர்த்து ஈரானுடைய முழுமையான இராணுவ கட்டமைப்பை அழிக்க வேண்டும், ஈரானுடைய இந்த இராணுவ அரசியல் கட்டமைப்புகளை முழுமையாக வீழ்த்தி அடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கை வகுத்து கொண்டு இப்பொழுது இந்த யுத்தத்திலே இறங்கி இருக்கிறது. உண்மையில் கடந்த வருடம் நடந்த யுத்தத்திலே அதனுடைய அணு தொழில்நுட்பத்தை தான் அது மிகவும் இலக்கு வைத்து தாக்கியது. ஆனால் இந்த யுத்தத்திலே இல்லை, ஈரானுடைய அரச கட்டமைப்பே எங்களுக்கு மிகவும் சிக்கலானது. இந்த இஸ்ரேலுடைய விஷன் என்னன்னா, தன்னை தாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் எந்த நாட்டிடமும் இருக்கக்கூடாது. இந்த பிராந்திய ஒழுங்கிலே நாங்கள் நினைத்த மாதிரி நினைத்த நாடுகளை தாக்க முடியுமா இருக்க வேண்டும், எங்களை தாக்குவதற்கான கேப்பபிலிட்டிஸ் யாரிடம் இருக்கக்கூடாது. இதன் இஸ்ரேலினுடைய ரீஜனல் விஷன். அப்ப இந்த விஷனின் அடிப்படையில தான் கடந்த 12 நாள் யுத்தத்திலே இஸ்ரேல் புரிந்து கொண்டது, ஈரானிடம் அத்தகைய ஆயுதங்கள் இருக்கின்றன, எனவே அதனை பலவீனப்படுத்த, அதனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 2ஆம் கட்ட யுத்தம் ஒன்றை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. இந்த பின்புலத்தில் நின்றுதான் நாங்கள் இந்த 2வது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தினுடைய அதனுடைய பரிமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஈரானுடைய அந்த இராணுவ வல்லமை என்பது இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட பாரியது. இஸ்ரேல் அந்த அளவு தூரம் எதிர்பார்க்கவில்லை ஈரான் இவ்வாறான ஒரு தன்னையே தாக்கக்கூடிய ஒரு வலிமையான இராணுவ கட்டமைப்பை கொண்டிருக்கும் என்பதை. அத்தோடு அதனுடைய அரசியல் ஒழுங்கும் அரசியல் முறைமையும் தனக்கு ஆபத்தானது என்று இப்பொழுது இஸ்ரேல் கருதுகிறது. அப்படியா? இல்ல, ஈரான் வந்து இஸ்ரேலுடைய பார்வையில் ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பும் அரசியல் கட்டமைப்பும் 2 விஷயங்கள் அல்ல. இஸ்ரேலுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன் அது ஒரு யதார்த்தம். ஈரானுடைய அரசியல் இராணுவ ஆன்மீக கட்டமைப்பு என்பது ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்த ஒரு கட்டமைப்பு. அதில் ஒன்றை விட்டு உங்களுக்கு ஒன்றை பிரித்து நோக்க முடியாது. ஆனால் அரசியல் கட்டமைப்பு விட அதனுடைய இராணுவ கட்டமைப்பு மிகவும்
நான் நினைக்கிறேன் அவங்க அதில் மிகவும் வலிமையானது அவங்க தான் நாங்கள் சொல்லும் ஈரானுடைய டீப் ஸ்டேட்னு சொல்லி அந்த அரசினுடைய போக்கை வெளிவிவகார கொள்கைகளை பற்றிய முக்கியமான தீர்மானங்கள் அங்குதான் எடுக்கப்படுகிறது இந்த இராணுவ தளத்திலே. அந்த பின்னணியிலே இஸ்ரேலினுடைய கல்குலேஷன் என்னென்றால் இஸ்ரேல் மிகவும் சீரியஸாக ஈரானை நான் நினைக்கிறேன் ஈரான் விஷயத்தை மிக சீரியஸாக புரிஞ்சு கொண்டது கடந்த வருடம் நடந்த 12 நாள் யுத்தம். அதிலே குறிப்பா அவங்களோட சூப்பர்சானிக் மிசைல்ஸ் அடுத்த ஏனைய வகை மிசைல்கள் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்ஸ் மட்டுமல்ல அவர்கள் பார்த்தது என்னென்றால் அந்த மிசைல்ஸ் வந்து வெறுமனே அவர்கள் தாண்டோண்டித்தனமாக வந்து இடங்களை தாக்கவும் இல்லை. அந்த அந்த மிசைல்ஸ் மிச்சம் டிரெக்டடாக ஈரானுடைய இஸ்ரேலினுடைய முக்கியமான இராஜதந்திர மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்கி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இஸ்ரேல் மிகவும் அலர்ட் ஆகியது. இல்லை, இது அணு ஆயுதத்தை தாண்டிய ஒரு விஷயமாக நாங்கள் ஈரானை பார்க்கணும். இப்ப இஸ்ரேலோட எஜெண்டா என்னன்னு சொன்னால் ஈரானுடைய அரச கட்டமைப்பை முழுமையாக நசுக்கி இல்லாமல் செய்து ஈரானை ஒரு வாழ முடியாத தேசமாக மாற்ற வேண்டும். அப்படி செய்ய முடியுமானால் இஸ்ரேல் அதனை செய்வதற்கு தயாராயிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இந்த யுத்தத்தினுடைய பின்புலத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற நாடுகளுக்கு நடந்தது போல ஒரு 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 விஷயம் ஈரானிலே நடக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய கனவாக இருக்கலாம். இப்பொழுது இந்த யுத்தம் ஒரு 3ஆம் உலக போராக மாறிவிடுமா? ஏனென்றால் பல நாடுகளிலும் இந்த எரிசக்தி எரிபொருள் பிரச்சினை ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த யுத்தத்தை தொடர்ந்து உருவெடுத்திருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் யுத்தத்தில் ஈடுபடுகின்ற 3 முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, ஈரான் ஒரு புறம், இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஒரு புறம், மறுபுறம் ஈரான். இந்த 3 நாடுகளுடைய அல்லது இந்த 3 சக்திகளுடைய உண்மையான இலக்குகள் என்ன? இந்த யுத்தத்துக்கு பின்னால் உள்ள இலக்குகள் இது சம்பந்தமாக கூற முடியுமா? ஓம் உண்மையில் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இப்போ நாங்கள் இப்போ பொதுவாக இந்த இந்த சோசியல் மீடியாலையும் சரி பொதுவாக இந்த யுத்தம் பற்றிய நாங்கள் ஆய்வுகளிலும் சரி எல்லா தரப்பும் ஏதோ ஒரு விதத்தில் தாங்கள் வெற்றி பெற்றதாக கூறிக்கொள்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். அதனை புரிந்து கொள்வதற்கு உண்மையிலே இந்த யுத்தத்திலே ஒவ்வொரு தரப்பினரும் எத்தகைய இலக்கை மையப்படுத்தி இந்த யுத்தத்தில் பங்கேற்றிருக்கின்றன என்றதை புரிந்து கொள்வது முக்கியமானது. இங்கு நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் இந்த யுத்தத்திலே அமெரிக்காவுக்கு ஒரு வேற இலக்கு இருக்கிறது, இஸ்ரேலுக்கு ஒரு வேறு இலக்கு இருக்கிறது. இரண்டு பேரும் ஒரே இலக்கிலே இந்த யுத்தத்திலே பங்கு கொள்ளவில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானிலே ஒரு தனக்கு விசுவாசமான ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டும். அது சில வேளை இருக்கின்ற இந்த ஆன்மீக தலைவருடைய இந்த பெரிய ஒரு ரெஜிம் சேஞ்ச் இல்லாம ஒரு இதே அதாவது அமெரிக்காவுக்கு விசுவாசமான அமெரிக்காவோட அதனுடைய நலனை கருத்தில் கொள்கின்ற ஒரு அரச கட்டமைப்பை ஏற்படுத்துறது கூட அமெரிக்காவுக்கு போதுமானது. முழுக்க இந்த அந்த கட்டமைப்பை முழுமையாக சிதைக்க வேண்டும் என்பதும் அமெரிக்காவோட இலக்கு அல்ல. தனக்கு விசுவாசமான ஒரு ஆள் ஒரு நபரை கொண்டு வரதான் அமெரிக்காவோட இலக்கு. ட்ரம்ப்ட இலக்கு அதுவாக தான் இருந்தது. ஆனால் இஸ்ரேலுடைய இலக்கு அது அல்ல. இஸ்ரேலோட இலக்கு வந்து இந்த யுத்தத்திலே மேக்சிமம் அது முழுமையாக ஈரானை எவ்வளவு தூரம் ஒரு அதனுடைய உட்கட்டமைப்பை அரச கட்டமைப்போல இராணுவத்தை எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ அந்த அளவு தூரம் சிதைப்பது இஸ்ரேலினுடைய இலக்கு. இஸ்ரேலுக்கு இங்கே ரெஜிம் சேஞ்சோ இது எந்த எந்த இதுவும் அவங்களோட நேரடி இலக்கு அல்ல. இஸ்ரேலுடைய இலக்கு என்னன்னா இந்த ஈரானை ஒரு அரசாக சிதைப்பது, அதனை பலவீனப்படுத்துவது இஸ்ரேலுடைய இலக்கு. அமெரிக்காவுடைய இலக்கு அந்த அளவுக்கு இல்லை. அமெரிக்கா வந்து இந்த ஈரானுடைய அரச இயந்திரத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறது. அவ்வளவுதான் அமெரிக்காவுடைய இலக்கு. ஆனால் ஈரானுடைய இலக்கு என்னன்னு சொன்னால் ஈரானுக்கு நல்லா தெரியும் கடந்த 12 நாள் யுத்தத்தின் பிறகு இன்னொரு யுத்தம் ஒன்று ஏற்பட போகுது. அது மிகப்பெரிய யுத்தமாக இருக்க போகுதுன்றது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு எனவே கடந்த 6 மாத காலமாக ஈரான்
தன்னுடைய அரச கட்டமைப்புகளை மிக கவனமாக அதற்கேற்ற முறையிலே மீள் ஒழுங்குபடுத்தி வந்திருக்கிறது. அதனுடைய புதிதாக உங்களுக்கு தெரியும், அதாவது புதிய ஒரு இராணுவ ராஜதந்திரத்தை அது பின்பற்றி இருக்கிறது. இந்த 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 மீள் கட்டமைப்பு மீள் ஒழுங்குபடுத்துவதிலே அதனை ஆங்கிலத்திலே மொசாயிக் டாக்ட்ரைன் என்று சொல்வார்கள். மொசாயிக் டாக்ட்ரைன் என்று சொன்னால், அதாவது ஒரு சென்ட்ரல் கொமாண்ட், ஒரு 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 இராணுவ தலைமையகத்தில் இருந்து உங்களுக்கு கட்டளைகள் வராத பொழுதும் பிராந்தியங்களிலே இருக்கின்ற இராணுவ தளபதிகள், ஏனைய ராஜதந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இருக்கின்ற ராஜதந்திர இராணுவ தலைவர்கள் எவ்வாறு தனித்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பிலே செயற்பட வேண்டும் என்ற வகையில் அவர்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறார். இதனைத்தான் மொசாயிக் டாக்டர் என்று சொல்வார்கள். பொதுவாக இராணுவத்திலே ஒரு சென்ட்ரல் கொமாண்ட் சொல்ற ஒரு ஒரு இராணுவ தலைமையகத்திலிருந்து எது வருதோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. ஆனால் ஈரானுடைய புதிய இராணுவ அமைப்பு என்னென்றால், அப்படி இல்லாவிட்டாலும் எப்படி தனித்து செயற்படுவது என்ற ஒரு கோணத்திலே இந்த இராணுவத்தை அவர்கள் மீள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். இன்னொரு இடத்திலே நான் பார்த்தேன், ஈரானுடைய மேல்மட்டத்திலிருந்து ஒரு ஆலோசனை வந்திருக்கிறது. ஒரு ஆலோசனை என்பதை விட ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய சகல கிராம, அதே நேரம் பிராந்திய தலைவர்களுக்கு அவர்களுக்கு கீழுள்ள 4 அடுத்த தலைவர்களை பிரேரிக்குமாறு. 4 உதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரிலே இருக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய தளபதி, அந்த பொறுப்பாளர் தனக்கு பிறகு அடுத்து அடுத்து 4 நபர்கள் யார் எனக்கு அதுக்கு வருவார், அவர் இல்லாம போன அடுத்தவர் யார் வருவார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 4 பேரை 4 நபர்களின் பேரை பிரேரிக்க வேண்டும் என்பதும் ஒரு வேண்டுகோளாக விடுக்கப்பட்டிருக்குது ஈரானுடைய இராணுவ தலைமையகத்தில். அப்ப அந்த அளவு தூரம் அவர்கள் இந்த யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். ஈரானுடைய கால்குலேஷன் என்னால் இந்த யுத்தம் மிகப்பெரிய அழிவை ஈரானுக்கு உட்கட்டமைப்பு ரீதியாக ஏற்படுத்த போகிறது என்பது ஈரானுக்கு மிக நன்றாக தெரியும். ஈரான் அதனை ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கிறது. ஆனால் ஈரான் என்ன யோசிக்குதுன்னா, எங்களுக்கு இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ அதனுடைய இதுகளையோ முழுமையாக தாக்கி வெற்றி அடைய முடியாது. நாங்க என்ன மேக்சிமம் செய்யலாம்னு சொன்னால், இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இலக்கான எமது இந்த அரச கட்டமைப்பை பலப்படுத்துவது. அரச கட்டமைப்பு சொன்னால் இந்த அரசியல் கட்டமைப்பை பலவீனப்படுத்தி மக்கள் ஒரு மக்கள் புரட்சி ஒன்று ஏற்படுத்தி ஈரானை பலவீனப்படுத்துவது தான் அவரோட இலக்குன்னு சொன்னால், அந்த இலக்கை அடைய விடக்கூடாது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய சர்வைவலை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய இலக்கு. எனவே மேக்சிமம் இந்த இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை அப்சர்வ் பண்ணி என்றால் அதனை சுமந்து கொண்டு அரச கட்டமைப்பு வீழ்ச்சி அடையாமல் இருப்பதனை உறுதி செய்வது ஈரானுடைய ஒரு முக்கியமான முதலாவது இலக்கு. 2வது இலக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும், இன்னொரு யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே அமெரிக்காவுக்கும் இடையிலே இன்னொரு யுத்தம் நடைபெறக்கூடாதுன்னு சொன்னால் யுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது இன்னொரு யுத்தம் நடைபெறக்கூடாது என்று சொல்லும் பொழுது நான் இங்க சொல்ற விஷயம் என்னென்றால், இனி ஈரானை தாக்க முற்படும் பொழுது இது உலகத்திலே பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லி உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மெசேஜை உலகத்துக்கும் கொடுக்கணும், அமெரிக்காவுக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். இது ஈரானுடைய 2வது இலக்கு. இங்கு இஸ்ரேலை மட்டும் தாக்கி இந்த விடயத்தை முடித்துக் கொள்வது ஈரானுடைய இலக்கல். ஈரானுடைய இலக்கு அப்படி நடந்தா என்ன நடக்கும்னா, நாளைக்கு மறுவனம் தாக்கக்கூடும். எனவே மறுபடியும் ஈரான் அந்த மோதலிலே சம்பந்தப்பட வேண்டி வரும். எனவே ஈரானுடைய இந்த போரை ஈரான் தன்னுடைய வரலாற்றிலே நடக்கிற ஒரு அதை எப்படி யோசிக்கணும், இதான் எங்கட ஈரான் நவீன அரசியல் வரலாற்றிலே கடைசி யுத்தமா இதுதான் இருக்க வேண்டும். இதுக்கு பின்னர் யாராலும் ஈரான் தாக்கப்படக்கூடாது. அப்படி தாக்கப்படாமல் என்ன செய்யணும், இந்த யுத்தத்தினுடைய அழிவுகளை, பாதிப்பை மேற்குலகத்திலே, வளைகுடாவிலே, ஏனைய உலக நாடுகளிலே அந்த பாதிப்பை ஒவ்வொருவரும் உணர்கின்ற வகையில் இந்த யுத்தத்தை மாற்ற வேண்டும். எனவே இனிமேல் ஈரானை தாக்கினால் உலகத்தில் இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடி வரும். எனவே இது ஒரு பெரிய விவகாரமாக மாறும் என்ற
ஒரு செய்தியை ஈரான் சொல்லுவது இந்த யுத்தத்தினுடைய ஈரானுடைய இரண்டாவது இலக்கு. ஒன்று தங்களுடைய கட்டமை பாதுகாத்துக் கொள்வது, இரண்டாவது இனிமேல் இன்னொரு யுத்தம் நடைபெறக்கூடாது என்றதை உறுதி செய்வது. இது ரெண்டும் இந்த இரண்டும் முக்கியமான ஈரானுடைய நோக்கம். எஸ், உண்மையில் அமெரிக்கா ஒரு நோக்கத்தோடு இந்த யுத்தத்திலே பங்கெடுத்திருக்கிறது. இஸ்ரேல் வேறொரு நோக்கத்திலே பங்கெடுத்திருக்கிறது. இஸ்ரேலும் ஈரானும் ஒரே அணியாக இருந்தாலும் அவர்கள் இருவருடைய நோக்கங்களும் வேறுபட்டவை என்பது எங்களுக்கு உண்மையிலே இந்த உரையாடலுக்கூடாக தெளிவாக இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு அணியில் இருந்தாலும் அவர்களுடைய இலக்குகள் வெவ்வேறுபட்டவை என்பது நிச்சயமாக இந்த உரையாடலுக்கூடாக எங்களுக்கு புரிந்திருக்கிறது. ஈரானுடைய இலக்குகளிலே இந்த யுத்தத்தில் பங்கேற்பதற்கான இலக்காக நீங்கள் இரண்டு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். ஒன்று, தன்னுடைய அரசியல் கட்டமைப்பை பாதுகாப்பது. இரண்டாவது, ஈரானோடு யுத்தம் செய்வது எவ்வளவு அபாயமானது என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதை உலகத்துக்கு காட்டுவது என்ற அந்த இரண்டு இலக்குகள். இவ்வாறு இருக்கிற போது ஏன் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதை தாண்டி முழு மத்திய கிழக்கு நாடுகளிலும் தாக்குதலை இந்த சந்தர்ப்பத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது? இது முஸ்லிம் உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு கொள்கைசார் முரண்பாடுகளுக்கு அப்பால் ஈரானை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்ற விவாதம் முஸ்லிம் உலகத்திலே இரண்டு கோணங்களாக துருவநிலைப்படுவதற்கு ஒரு காரணமாக இருப்பது இஸ்ரேலை தாண்டி முழு மத்திய கிழக்கையும் ஈரான் தாக்குவது. இதற்கு பின்னால் உள்ள காரணிகள் என்ன? ஏன் ஈரான் அவ்வாறான ஒரு யுத்த அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நினைக்கிறேன் இலங்கையில கூட இது ஒரு பெரிய பேசுபொருளாக இப்ப மாறி இருக்குது. நினைக்கிறேன் இந்த இரண்டாவது கேள்விக்கான பதில் ஓரளவுக்கு இந்த கேள்விக்கான பதிலாகவும் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதுல முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஈரானுடைய இப்பொழுது இந்த யுத்தத்துக்கு ஈரான் அதனை எப்படி எதிர்கொள்கிறது என்றதை புரிந்து கொள்வதற்கு இந்த யுத்தத்திலே ஈரானுடைய இலக்கு என்ன என்றதை வச்சு தான் அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏற்கனவே இப்போ ஈரான் இப்போ என்ன ட்ரை பண்ணுது என்றால், இந்த யுத்தத்தினுடைய பாதிப்பை உலகத்தில் எல்லாரும் உணர்ற வகையிலே அமைய வேண்டும் என்பது தான் ஈரானுடைய முக்கியமான இலக்கு. அப்போ அந்த பின்னணியில் ஈரான் எப்படி யோசிக்குதுன்னு சொன்னால், வளைகுடா நாடுகள் என்பது வெறுமனே வளைகுடா நாடுகள் அல்ல. ஈரானுடைய பார்வை வளைகுடா நாடுகள் என்பது சர்வதேச பொருளாதாரத்தினுடைய முக்கியமான ஹப். துபாயா இருக்கலாம், டோஹாவா இருக்கலாம், அபுதாபியா இருக்கலாம், ரியாதா இருக்கலாம், அங்கிருக்கின்ற கேஸ்களா இருக்கலாம், கேஸ் உற்பத்தி நிலையங்களா இருக்கலாம், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் இருக்கலாம். இதெல்லாம் இதனுடைய கன்சியூமர்ஸ் உலகத்திலே நிறைய கன்சியூமர்ஸ் யூரோப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு யூரோப்புக்கு அடிக்க முடியாது. ஆனால் அந்த பாதிப்பை உணர்த்த வேண்டும். அதற்கு ஒரே வழி இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற முக்கியமான சர்வதேச பொருளாதாரத்தைக்கு அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய இடங்களை தாக்குவது. அதற்கூடாக சர்வதேச பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பை ஈரான் செய்தது. இது ஒரு ரிஸ்கான ஒரு வேலை. இது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு இலகுவான ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்ல. இது ஒரு ரிஸ்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனாலும் ஈரான் அதனை என்னென்ன ஈரான் இப்பொழுது ஈரானுடைய பார்வையில் இது ஒரு சர்வைவோ என்ன என்று சொன்னால், ஒன்றோ இதில் நான் வாழ வேண்டும் அல்லது இதனால் நான் அழிந்து போகலாம். இந்த ரெண்டு சாய்ஸுக்கு இடையிலான போராட்டம். அப்ப அந்த நிலையில் தான் ஈரான் இந்த ஆப்ஷனுக்கு வந்திருக்கிறது. அப்ப இங்க நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த யுத்தம் ஈரான் வளைகுடா நாடுகளோடு இருக்கின்ற தனிப்பட்ட கோபத்துக்காக வேண்டியோ தனிப்பட்ட முரண்பாடுகளுக்காக வேண்டியோ அல்ல. இது இந்த வளைகுடா நாடுகளை தாக்குவது. இதனை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இந்த புரிதல் உண்மையிலே வளைகுடா நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலும் ஓரளவு இருக்கிறது. எனவே தான் சவுதி அரேபியா குறிப்பாக இணைய வளைகுடா நாடுகள் இந்த யுத்தத்தில் ஈரானை திருப்பி தாக்கக்கூடாது என்ற விஷயத்துல மிக கவனமாக இருக்கிறான். என்று சொன்னால் அப்படி ஈரானை திருப்பி தாக்குகின்ற ஒரு முயற்சியிலே இந்த வளைகுடா நாடுகள் இறங்கினால் அது உண்மையில இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி. எனவே இந்த நாடுகளும் சவுதி அரேபியா குறிப்பாக கட்டார் இந்த யுத்தத்திலே ஈரானுடைய இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டித்தாலும் இந்த யுத்தத்திலே மிக கவனமாக இருக்கிறது. இந்த யுத்தத்திலே நாங்கள் திருப்பி தாக்கி இந்த யுத்தத்தில் பங்காளர்களாக மாறக்கூடாது என்ற விஷயத்திலே. அப்போ அதில் அந்த விடயத்திலே அரபு நாடுகளும் ஒரு அளவில் ஒரு தெளிவு இருக்கிறது அவங்களுக்கு. இந்த யுத்தத்திலே எங்களை தாக்குவதற்காக அல்ல,
சர்வதேச பொருளாதார ஸ்திரத்தன்மைகளை குலைப்பதற்கான, அது கூட ஈரான் தன்னுடைய போரினுடைய வலியை மேற்குலகத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த வேலையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு விதமான புரிதல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வளைகுடா நாடுகளும் இந்த விடயத்திலே மிக கவனமாக எதிர்வினையாற்றி வருகின்றன. எனவே வளைகுடா நாடுகளை தாக்குவது உண்மையில ஒரு ரிஸ்கான வேலை. இது சில போது அது இஸ்ரேலுக்கு சார்பாகவும் அமையக்கூடிய சாத்தியப்படும். இந்த வளைகுடா நாடுகள் பலவீனப்படும் பொழுது இது சிலர் சொல்கிறாங்க, ஒரு சில வேளை அது இஸ்ரேலை மறுபுறத்திலே பலப்படுத்தலாம் என்று சொல்லி. ஏன்னா வளைகுடா நாடுகள் பலவீனப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் பலமான ஒரு ஒரு ரீஜனல் அவங்களோட இந்த எம்பிஷனை அவங்களோட ஒப்ஜெக்டிவ் அடைஞ்ச ஒரு நாடாக மாறலாம். அதாவது அவங்களோட வெற்றியை ஈரான் அவங்களை எதிர்பார்த்ததை ஈரான் செய்து கொடுத்ததாக மாறலாம் என்ற ஒரு அவதானம் இருக்கிறது. ஆனால் ஈரானுடைய பார்வையிலே இது அவங்களுடைய சர்வைவல்வோ, அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலை செய்வது அமெரிக்காவை மட்டுமல்ல, அந்த சர்வதேச பொருளாதார கட்டமைப்பிலே ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது. அப்ப நாங்கள் இதனை ஒரு ஈரானுக்கும் வளைகுடாவுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இது முரண்பாடாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அதனை அப்படி புரிந்து கொள்ளாமல் அதனை வேறொரு கோணத்திலும் புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் ஈரானுடைய அரச கட்டமைப்பை சேர்ந்த வெளிவிவகார அமைச்சராக இருக்கலாம், குவைட் அரபு நாடுகள் இருக்கின்ற ஈரானுடைய எம்பசடர்ஸ், இவர்கள் குறிப்பாக வலியுறுத்துகின்ற ஒரு விடயம் என்றால், இது அரபு நாடுகளுக்கு எதிரான எங்களுடைய யுத்தம் அல்ல என்ற செய்தி அவங்க திருப்ப திருப்ப சொல்றாங்க. அரபு நாடுகள் இங்கே என்ன நடந்திருக்கு என்றால், இந்த 2 யுத்தத்துக்கு மத்தியிலே அகப்பட்டு கொண்டு அவர்கள் மிகவும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று இல்லை. இங்கே எந்த ஸ்ட்ராட்டஜிக் எந்த முடிவுக்கு போறன்ற விஷயத்துல மிச்சம் சிக்கலான ஒரு நிலைக்கு அரபு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு புறத்தால் ஈரானை தாக்கினால் அவர்கள் இஸ்ரேலோடு சேர்ந்த மாதிரி போய்விட வேண்டிய, இஸ்ரேலோடு அணி சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நேரடியாக அணி சேர்ந்த மாதிரி போய்விடும். ஈரானை தாக்காமல் இருந்தால் அவர்களுடைய அவங்களுடைய எக்கானமியை பாதிக்கிற விதத்துல ஈரானுடைய தாக்குதல்களுக்கு அப்ப நாங்க எப்படி இருப்பதா, அப்படியே ஏற்றுக்கொள்வதா என்ற அந்த தங்களுடைய எண்ணெய் கட்டமைப்புகள், கேஸ் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்படும் பொழுது அதுக்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்ற ஒரு சிக்கலுக்குள் அரபு நாடுகள் வீழ்ந்திருக்கின்றன. எனவே இது ஒரு சிக்கலான பரிமாணங்களை கொண்ட ஒரு பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். அரபு நாடுகளுக்கும் தெளிவான ஒரு பாதை இல்லை இந்த இடத்துல என்ன செய்வது என்று. ஈரானுக்கும் ஒரு தெரிவில்லை. ஏன்னா ஈரானுக்கும் சர்வதேச பொருளாதாரத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சில அரபு நாட்டில் இருக்கின்ற அந்த மேற்குலக நாடுகளுடைய நலன்களை சார்ந்திருக்கின்ற நிறுவனங்களுக்கு தாக்க வேண்டிய இடத்திலே ஈரானும் தள்ளப்படும். அந்த தாக்கின்ற சாய்ஸ் ஒரு புரிந்து கொள்ள கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல, ஏன் அவர்கள் தாக்குகிறார்கள் என்பதனை. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தம் தொடர்பாக பலரும் சொல்கிற ஒரு கருத்து இருக்கிறது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க இஸ்ரேல் சார்பு போக்கிலே நிலைத்திருப்பதன் காரணமாகத்தான் மத்திய கிழக்கு நாடுகளை இஸ்ரேல் தாக்குவதாக. ஆனால் இதற்கு அப்பால் உலக பொருளாதாரத்திலே மத்திய கிழக்கு நாடுகளை ஈரான் தாக்குவது அவர்கள் தொடர்ந்தும் அமெரிக்க இஸ்ரேல் சார்பு போக்கை கடைபிடித்து வருவதுதான் காரணம் என்று பலர் கருத்துக்களை முன்வைப்பதை பார்க்க கிடைக்கிறது. ஆனால் அதற்கு அப்பால் உலக பொருளாதார ஈரான் மீது ஒரு யுத்தம் நடைபெற்றால் அது உலக பொருளாதாரத்தில் எந்த அளவு தூரம் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ஈரான் ஒரு சர்வைவலுக்கான ஒரு அணுகுமுறையாக இந்த மத்திய கிழக்கு மீதான தாக்குதலை நடத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி வருகிறது. சொன்னேன், அதுதான் ஈரானுடைய நோக்கம். எனவே அந்த செய்தியை கட்டாருடைய வெளிநாட்டு அமைச்சரின் பேச்சாளர், அதே நேரம் துருக்கியினுடைய வெளிநாட்டு அமைச்சரும் அதை சொல்லி இருந்தார். அதாவது இந்த யுத்தத்திலே பிரதான சூத்திரதாரி இஸ்ரேல். இந்த யுத்தம் வளைகுடாவை ஈரான் தாக்குகிறது என்ற பேரிலே இந்த யுத்தத்தினுடைய பிரதான சூத்திரதாரியை யுத்தத்தை ஆரம்பித்த பிரதான அந்த நாட்டை நாங்கள் மறந்து விட முடியாது. அதுதான் இஸ்ரேல். அதே மாதிரி துருக்கியும் அண்மையில் நடந்த வளைகுடா நாடுகள் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வெளிநாட்டு அமைச்சருடனான கலந்துரையாடலின் பின்னர்
அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்றார், இங்க நாங்க மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்றால் இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் இஸ்ரேல். எனவே நாங்கள் இந்த இந்த இதனை மறந்துவிடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் இஸ்ரேல் ஈரானை தாக்கியது. இந்த இந்த விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு செய்தியை சொல்றார். ஈரானுடைய அரசியல் தலைவர்களும் இந்த யுத்தம் வளைகுடா நாடுகளுக்கு எதிரானது அல்ல, நாங்கள் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக செயற்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளும் ஈரானுடைய தாக்குதல்களை விமர்சித்தாலும் இந்த யுத்தத்திலே கவனமாக எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதனை அவர்களும் புரிந்து வைத்திருக்கிறார். இது ஒரு நிச்சயம். காம்ப்ளெக்ஸான ஒரு பேலன்சிங், ஒரு 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 மிக சிக்கலான ஒரு சமநிலையோடு இந்த 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 யுத்தம் சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமா. உலக பொருளாதாரத்தின் ஏதோ ஒரு வகையில் மையமாக மத்திய கிழக்கு மாறி இருக்கிற நிலையில், ஏனென்றால் பல 3ஆம் உலக நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே பணிபுரிகிறார்கள். இப்ப இலங்கையில் கூட பலர் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியாக நிச்சயமாக பல மட்டங்களிலே இந்த யுத்தம் ஒரு பாரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது என்பது மட்டும் நமக்கு தெளிவாகிறது. இப்பொழுது ஈரான் மீதான அமெரிக்காவின் எச்சரிக்கை, குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மிரட்டல்கள், எச்சரிக்கைகள் மிக காரசாரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாகரிகத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம், எழுந்து நிற்காதவாறு ஒரு பாரிய அழிவை அவர்கள் மீது நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் என்று அவர் நேற்றைய முந்தின சர்வதேச ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நான் நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு யுத்த நிறுத்தம் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கைகளுக்கு மத்தியில், குறிப்பாக சர்வதேச கடல் வணிகத்தின் இந்த எரிசக்தி வணிகத்தின் மையமாக இருக்கிற ஜலசந்தி, ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் கூட ஒரு பூதாகரமான ஒரு தோற்றப்பாட்டை இப்பொழுது எடுத்திருக்கிறது. இந்த விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? உண்மையிலே இந்த யுத்தம் ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனைக்கு வந்திருக்கிறது. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. அதாவது ஆரம்பத்திலே அமெரிக்காவுடைய இலக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இந்த அலி ஹொமைனி உட்பட ஐஆர்ஜிசி ஈரானுடைய இஸ்லாமிய அந்த புரட்சி படையினுடைய தலைவர்களை சிலரை கொலை செய்தால் ஈரானுடைய அரச கட்டமைப்பு பலவீனமடையும், மக்கள் புரட்சிகள் ஆரம்பிக்கும், எனவே இந்த அரசு வீழும் என்பதுதான் அமெரிக்காவுடைய கல்குலேஷன். யுத்தம் ஆரம்பிப்பதற்கு ஆனால் முன்னர் யுத்தத்துக்கு முன்னர் ஆனால் அமெரிக்காவினுடைய கல்குலேஷன், அந்த மதிப்பீடு ஒவ்வொரு நாளும் பிழையாகி கொண்டு சென்றிருக்கிறது. அது அது ஒரு தவறானது என்பதனை ஈரானுடைய எதிர்த்தாக்குதல்கள் நிரூபித்திருக்கின்றன. அது அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட ஈரானுடைய அரச கட்டமைப்பு மிகவும் பலமானது என்று தெரிய வந்திருக்கிறது. இதனை அமெரிக்காவில் இருக்கின்ற, ஈவன் இஸ்ரேலில் இருக்கின்ற பல முன்னணி அதாவது ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ், அதாவது இந்த வியூகம், அரசியல் வியூகம், வெளிவிவகார வியூகம் சார்ந்த சிந்தனையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மிக பிழையான ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி. ஏனென்றால் அவ்வளவு பலவீனமாக சில தலைவர்களை கொலை செய்தால் வீழ்ந்துவிடக்கூடிய ஒரு கட்டமைப்பாக ஈரானுடைய அரசியல் கட்டமைப்பு இல்லை. ஏனென்றால் இது அந்த அரசியல் கட்டமைப்பு பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுவோம், குறிப்பாக வலி நசர் மாதிரியான மிகப்பெரிய அரசியல் சிந்தனையாளர் சொல்வது போல, அது ஒரு மனிதரை, ஒரு நபரை குறிப்பாக மையப்படுத்திய ஒரு அரசியல் கட்டமைப்பு அல்ல, அது ஒரு ஐடியாலஜி. எனவே அந்த ஐடியாலஜியை சுமந்த பலர் அந்த அரசியல் கட்டமைப்பை தாங்கி நிற்கிறார்கள். இவ்வளவு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அமெரிக்கா எதிர்பார்த்த அந்த அடைவை, ஈரானுடைய அரசை பலவீனப்படுத்தி தோல்வியடை செய்த அடைவை அவர்களுக்கு அடைய முடியாமல் சென்றது. எனவே அமெரிக்காவுக்கு ஒரு பிளான் பி தற்பொழுது இல்லை. அவள் நினைச்ச பிளான் ஏ மட்டும்தான். இந்த ஆக்களை கொலை செய்தால் புரட்சி வரும், புரட்சி வெடிக்கும், அரசு வீழும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இப்ப பிளான் பி எது? பிளான் பி விடயத்திலே அமெரிக்கா தடுமாறுகிறது. அமெரிக்காவுக்கு ஒரு பலர் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இப்ப இல்லை. இந்த யுத்தத்திலிருந்து எந்த புள்ளியிலே வெளியேறுவது என்ற விஷயத்தில் அமெரிக்கா தற்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அமெரிக்கா இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்வீட்ஸ் எல்லாம் என்ன காட்டுது என்று சொன்னால், ஒரு விரக்தி நிலை.
தனக்கு தேவையான விடயம் இந்த யுத்தத்திலே நடைபெறவில்லை. நடைபெறவில்லை. எனவே இந்த யுத்தத்தினுடைய தாக்கம் இஸ்ரேலுக்கு வருவதில்லை. ஹர்மூஸ் ஜலசந்தியை அமெரிக்கா எதிர்பார்த்தது ஈரான் ஒரு நாளும் ஹர்மூஸ் ஜலசந்தியை மூடாது என்று சொல்லி. இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என்னென்றால் ஜலசந்தியை ஈரான் மூடியது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு விதத்திலே ஒரு ஷாக்கிங் நியூஸ். அப்ப இந்த இந்த ஜலசந்தியை மூடி ஏனைய பொருளாதார தளங்களை தாக்கும் பொழுது இதனுடைய அதிர்வும் தாக்கமும் இஸ்ரேலுக்கு வருவதில்லை. ஏனால் சர்வதேச அந்த 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 பொருளாதார கட்டமைப்பை இதனுடைய விடயங்கள் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு வர்றதை விட அது அந்த 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 ப்ரெஷர் வந்து அமெரிக்காவுக்கு தான் வருது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தம் நீல நீல அந்த ப்ரெஷர் அமெரிக்காவுக்கு தான் வருது, இஸ்ரேலுக்கு வருது. இஸ்ரேல் வந்து எப்படி ரெடி ஆகிக்குதுன்னா 10 வருஷம் இருந்தாலும் இந்த போரை கொண்டு வரதுக்கு ரெடி ஆகி தான் இஸ்ரேல். ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை. அமெரிக்காவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸிட் ஒன்று தேவை. அது இந்த ஒவ்வொரு நாளும் அது கிடைக்காத பொழுது அந்த ப்ரெஷர், குளோபல் எக்கானமியோட ப்ரெஷர், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ட ப்ரெஷர், ஏனைய நாடுகளோட ப்ரெஷர், யூரோப்பியன் கேஸ் விலைகள் கூட்டுறது. இங்கே கேஸ் பாதிக்கப்பட்டால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அந்த நேரடி பாதிப்பிக்குது. எனவே அதோட ப்ரெஷர், இந்த அழுத்தங்கள் தான் ட்ரம்ப்பை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வைக்கிறது. ட்ரம்ப் என்ன செய்யுதுனால் மிகவும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த மாதிரி நாங்கள் உங்கள் நாட்டில் எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன் என்று சொல்லி ஒரு த்ரெட் பண்ணுறது என்னென்றால் அவருடைய இலக்கு நடைபெறலைன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். ஆனால் இதில் நான் புரிந்து கொள்ளணும், இதில் அர்த்தம் வந்து ஈரானில் பெரிய அழிவுகள் இருக்குது. ஈரானுடைய உட்கட்டமைப்பு மிக பெரும்பாலும் சேதமடைந்திருக்கிறது இந்த யுத்தத்தால். ஆனால் அதே நேரம் அமெரிக்காவும் தன்னுடைய இலக்கை அடையாமல் தடுமாறிக்கொண்டிருக்கு. இதுக்கு நாங்கள் சொல்ற இந்த முரண்பாட்டு முகாமைத்துவத்துல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொல்ற வந்து ஸ்டோல்மேட் சிச்சுவேஷன் சொல்லி. ஸ்டோல்மேட் சிச்சுவேஷன் எப்படின்னா இரண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கொள்றாங்க. அவங்களுக்கு இந்த யுத்தத்துல பின்னுக்கு போக மேலாது, முன்னுக்கு போக மேலாது. இப்ப ஈரானும் அமெரிக்காவும் எங்க மாட்டிருக்கின்றது எஸ்கலேஷன் இஷ்யூஸ். அதாவது இந்த யுத்தத்துல ஈரானுக்கும் பின்னுக்கு போகலாது. ஏன்னா ஈரான் ஒரு விதத்துல சிலர் சொல்லுவாங்க ஈரான் சில சமரசங்கள் செய்து இந்த யுத்தத்திலே கொஞ்சம் அமெரிக்கா விட்டு கொடுத்து சென்றிருந்தால் அவர்களுக்கு இழந்ததை பாதுகாத்துக் கொள்ள இருந்துச்சு. அப்படி இல்லை. ஈரானுடைய கல்குலேஷன் என்னென்றால் ஈரான் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய ராஜதந்திரத்தை பிரயோகித்து அமெரிக்காவுடனான இந்த கலந்துரையாடலிலே விட்டு கொடுத்து இறங்கி வந்திருக்கிறதோ அப்பெல்லாம் அமெரிக்கா ஈரானை தாக்கி இருக்குது. ஆனால் ஈரான் வீக்கானதுன்றது விளங்க அமெரிக்கா எப்பையும் தன்னுடைய தாக்குதலை அதிகரித்திருக்கிறதே தவிர குறைத்ததில்லை. எனவே ஈரானுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் அது காம்ப்ரமைஸாக அமெரிக்கா உலகத்துக்கு விளங்கக்கூடாத வகையிலே அதை செய்யணும். இப்போ ஈரானுக்கு இப்போ ஒரே வழி, நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த முன்னுக்கு கொண்டு வரதான். அமெரிக்காவுக்கும் இந்த இடத்துல பின்னுக்கு வரையல. ஏன்னா அமெரிக்கா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரம்ப் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு இந்த யுத்தத்தை செய்கிறாங்க. எனவே தெளிவான ஒரு வெற்றி இல்லாமல் இந்த யுத்தத்தில் வெளியே வாரன்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய சவால். இந்த எஸ்கலேஷன் லெடர்ல எல்லாரும் முன்னுக்கு ஏறி போகலாமே தவிர பின்னுக்கு வர இல்லாத ஒரு ஸ்டோல்மேட் சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு நாடுகளும் தற்பொழுது சந்தித்திருக்கிறது. மூலோபாய ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவினுடைய அவங்களுடைய உளவுத்துறை, அவங்களுடைய இராணுவ கணிப்பீடுகள் ஒரு வகையில் தோற்று போயிருப்பது போல தெரிகிறது இந்த 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 யுத்த நிறுத்தத்துக்கு பின்னால். அது ஒரு பல கோணங்களே அது உண்மை. நான் அண்மையில் நேற்றும் கூட நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு முக்கியமான செய்தி வந்தது. எப்படி இஸ்ரேலுடைய சில இராணுவ நிபுணர்கள் அமெரிக்காவை இந்த யுத்தத்தை செய்து ஒரு 2 கிழமைக்குள்ளால் இந்த ஈரானுடைய அரசை வீழ்த்த முடியும் என்பது போன்ற ஒரு 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 உளவுத்துறை தகவல் ஒன்றை அவர்கள் பரிமாறியிருக்கிறார். அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் மோட்டிவேட்டாக இந்த யுத்தத்துக்கு போனதுக்கான முக்கியமான காரணம் என்ற மாதிரி நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருந்தார். அப்போ அப்படி இருந்தால் உண்மையிலே இது ஒரு மிக பிழையான ஒரு மதிப்பீடு. அதாவது இந்த யுத்தத்திலே அமெரிக்கா எப்படி சொல்லாமட்டா இப்படி சொல்லலாம், இந்த யுத்தத்திலே அமெரிக்கா ஆபரேஷன் வைஸாக வெற்றிட்டு இருக்கிறது. ஆபரேஷன் வைஸாகன்னு சொன்னால் இந்த யுத்தம், ஏன்னா அவர்கள் அமெரிக்கான்றது டெக்னாலஜிக்கலி மிக அட்வான்ஸான ஒரு மிலிட்டரி, அதாவது மிக பலமான ஒரு இராணுவம். அமெரிக்காவோட இராணுவம் என்பது மிக பலமான ஒரு இராணுவம். எனவே நிறைய அழிவுகளை ஈரானுக்கு அது கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த யுத்தத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெற்றி இருக்கிறதா, ஆபரேஷனலி வெற்றினது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலி வெற்றி இருக்கிறதா? அதாவது
வியூக ரீதியாக தன்னுடைய இலக்கை அது அடைந்திருக்கிறான்னு சொன்னால் அடையவில்லை. இதுதான் இந்த அமெரிக்காவுக்கு இருக்கின்ற இந்த யுத்தத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது யுத்தத்திலே ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் சிதைந்து போனாலும், பல அழிவுகளை ஈரான் சந்தித்திருந்தாலும், வெளிப்பார்வைக்கு அது வெற்றியாக தெரிவித்தாலும், மூலோபாய ரீதியாக அமெரிக்கா தான் எதிர்பார்த்த இலக்கை இன்னும் இந்த யுத்தத்தில் அடைந்து கொள்ளவில்லை என்பது ஒரு வகையான தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது இல்லையா? அது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சிக்கல். ஓகே. நாங்கள் இப்பொழுது இந்த கலந்துரையாடலிலே இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக அ இவ்வாறான ஒரு கேள்வியை முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த போருக்கு பின்னால் நடைபெறப் போகின்ற விஷயங்கள், போருக்கு பிந்திய அ மத்திய கிழக்கு அல்லது வளைகுடா இந்த பிராந்தியத்தினுடைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு அமையப் போகிறது? ஈரானுடைய நிலைப்பாடுகள், அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள், இஸ்ரேல் திட்டங்கள் உள்ளிட்ட இந்த விடயங்கள் எல்லாம் இந்த போருக்கு பின்னர் எவ்வாறு அமையப் போகிறது? ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை நோக்கி இந்த யுத்தத்தினுடைய முடிவுகள் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆம். இந்த இடத்திலே அந்த கேள்விக்கு நான் ஒரு 3 விஷயத்துல பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று, இந்த யுத்தத்திலே அ ஒரு விடயம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இந்த யுத்தத்தில இந்த யுத்தத்தின் அடிப்படை இஸ்ரேல் தன்னை ஒரு பிராந்திய சக்தியாக நிலைநிறுத்துவதற்கான ஒரு போர் இது. அந்த விடயம் மிக தெளிவானது. எனவே இந்த யுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் மீண்டும் அந்த இலக்கை நோக்கி போகின்ற ஒரு பல முயற்சிகளிலே ஈடுபடக்கூடும் என்பது தெளிவானது. எனவே இந்த இடத்திலிருந்து நாங்கள் இப்பிராந்தியத்தினுடைய எதிர்காலத்தை சிந்தித்தால் நினைக்கிறேன் 3 விஷயங்கள் இங்கே நாங்கள் எங்களோட கவனத்தை குறிக்க வேண்டும். முதலாவது, அரபு நாடுகள், ஈரான் எல்லோரும் இணைந்த ஒரு பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பொன்றை ஏற்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானது. இதுவரைக்கும் அரபு நாடுகளுடைய திங்கிங் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய படைத்தளங்களை தங்களுடைய நாட்டிலே வைத்து ஈரான் போன்ற ஏனைய நாடுகளுடைய தாக்குதலிலிருந்து அரபு நாடுகளை அவை பாதுகாக்கும், இந்த அமெரிக்க படைகள் பாதுகாக்கும் என்ற ஒரு ஊகத்தில் இருந்தன. ஆனால் அது அப்பொழுது 90களிலே 1990, 93களிலே நடந்த வளைகுடா யுத்தங்களிலே அந்த அந்த விவகாரம் ஓரளவுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒரு வேளை சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது விளங்குற ஒரு விஷயம் என்ன, அமெரிக்காவுக்கு இந்த அரபு நாடுகளை பாதுகாத்தல் என்பது ஒரு விஷயம் அல்ல. அவர்கள் இஸ்ரேலினுடைய ரீஜனல் ஸ்ட்ராட்டஜி எதுவோ அதுக்கு பின்னுக்கு தான் போகிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு பாலிசி ஒன்று இல்லை, இஸ்ரேலுக்கு எது பாலிசியோ அதுக்கு பின்னுக்கு தான் அவன் நிற்பாங்கன்ற ஒரு பொதுவான ஊகம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று என்றாலும் அதிலே ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை. அப்படிங்க நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், எனவே வளைகுடா நாடுகள் ஈரான் ஏனைய பிராந்திய நாடுகள் வருகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு அமெரிக்காவோ மறுபடியும் அவங்களை எம்பவர் பண்ணி இங்கே கூட்டிக் கொண்டு வராமல் இந்த ரீஜனில் தனக்கான பாதுகாப்பை தாங்கள் இணைந்து உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு சிந்தனை பாங்குக்கு அவர்கள் வர வேண்டும். இது ஒரு முக்கியமான அரபு நாடுகள், அரபு நாடு. ஏனென்றால் அவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பானவர்கள் என்று சொல்லி விமர்சிக்கப்படுற முக்கியமான காரணம் அவனுடைய ஏர்பேசஸ் இருக்கு, இந்த டிஃபென்ஸ் ஆர்மி கேம்ப் அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பது. ஆனால் அந்த ஆர்மி கேம்பால் அவங்களுக்கு நடந்தது ஒன்றும் இல்லை. சரி, எனவே ஈரான், அரபு நாடுகள், ஈஜிப்ட், பாகிஸ்தான், துருக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு ரீஜனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி உண்டு, ஒரு பிராந்திய ஒழுங்குபடுத்தல் ஒன்றுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்றால், ஈரானும் தங்களுடைய பிராந்திய கொள்கையை வாசிப்பு செய்து ஒரு ஒரு ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு பிராந்திய நலனினுடைய இணைய நாடுகளினுடைய நலன்களை கருத்தில் கொண்ட ஒரு 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 ரீஜனல் பாலிசி, ஒரு பிராந்திய கொள்கைக்கு அவர்களும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் இது எதிர்கொள்கின்ற பிரச்சனையில் அதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஈராக்கிலே, சிரியாவிலே ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள். குறிப்பாக சிரியாவிலே ஈரான் 10 வருடம் பஷார் அல் அசதை பாதுகாப்பதற்காக நியாயமான அளவு அவங்களுடைய இராணுவத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஈராக்கிலே, லெபனானிலே, இப்படி பல முனைகளில் ஈரான் தன்னுடைய பிராந்திய செல்வாக்கை அதிகரிப்பதற்கு முயற்சித்திருக்கிறது. இவைகளால் பல அழிவுகள் அந்த நாடுகளுக்கு வந்திருக்கின்றன.
ஈரானும் பிராந்திய ரீதியாக ஒதுக்கப்பட்டு தலைமைப்படுத்தப்பட்டது. அப்போ ஈரான் என்னை பொறுத்த வரைக்கும் வளைகுடா நாடுகள் அமெரிக்கா விடயத்திலும் ஈரான் விடயத்திலும் ஒரு புதிய பார்வைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஒருமித்த ஒரு ரீஜனல் கோஆபரேஷனுக்கு வர வேண்டும், டிஃபென்ஸ் அட்லீஸ்ட் செக்யூரிட்டி சார்ந்த ஒரு திங்கிங்க்கு வர வேண்டும் போலவே ஈரானும் இந்த இணைய நாடுகள் பற்றிய தங்களுடைய ஒரு ஃபாரின் ரீஜனல் பாலிசியை மீள்வாசிப்பு செய்து ஒரு புதிய ஒழுங்கிலே தன்னுடைய பிராந்திய வகிப்பாகத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த ரெண்டும் பெரலி நடக்க வேண்டிய ஒரு தேவை. மூன்றாவதாக, அப்படி இல்லாத பொழுது இந்த நாடுகளை ஒவ்வொன்றாக பலவீனப்படுத்துகிற ஒரு பிராந்திய இலக்கை நோக்கி இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு நாடாக பலவீனப்படுத்தப்பட்டு மத்தியில் இருக்கின்ற முக்கியமான பலமான நாடுகள் இஸ்ரேலுடைய நலன்களுக்கு ஏற்றாற்போல் அதனை வடிவமைப்பது இஸ்ரேலுடைய முக்கியமான இலக்கில் உண்டு. எனவே இந்த மத்திய கிழக்குங்கிற நாடுகள் தங்களுக்கான அந்த கட்டமைப்பை நாங்கள் வகுத்து கொள்ளாத பொழுது வேறு பலர் அதனை வகுத்து தருவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. எனவே இதனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் இந்த விஷயங்களை மிக கவனமாக அரபு நாடுகளும் ஈரானும் துருக்கி போன்ற ஏனைய நாடுகள் எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொன்றாக பாதிக்கப்பட போகின்றது. எனவே அதனை முன்னோக்கி சிந்தித்து, அதனை தற்பொழுது சிந்தித்து எதிர்கால பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு ஒழுங்கை கவனமாக மீள் நிர்ணயம் செய்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறது. இந்த 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 விவாதம் இந்த யுத்தத்தை தொடர்ந்து ஆரம்பிக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக யுத்தம் ஏற்படுத்திய இழப்புகள் சாதாரணமானவைகள் அல்ல. எனவே பெரும் விலை ஒவ்வொரு நாடுகளும், பாதிக்கப்பட்ட நாடுகளும் இந்த யுத்தத்துக்கு கொடுத்திருக்கிற நிலையில் மீண்டும் அவ்வாறானதொரு அபாயம் இடம்பெறுவதை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அரபு நாடுகள் அனைவரும் தங்களுக்குள் ஒரு யுனைடெட் போர்ஸாக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல், பொருளாதார, பாதுகாப்பு விடயங்களை கையாளுவதற்கான அரபு நாடுகள் மட்டுமல்ல பொதுவாக முஸ்லிம் நாடுகளாக இருக்கலாம், இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளாக இருக்கலாம், ஏனைய கீழத்தைய குறிப்பாக இந்த தெற்கு இந்த ஆசியாவுக்கு ஏனைய நாடுகளாக இருக்கலாம். ஒரு பொதுவான ரீஜனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்றுக்கு வர வேண்டிய தேவை. ஈரானும் தன்னுடைய நிலைப்பாடுகளில் கணிசமான அளவு மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை. குறிப்பாக தன்னுடைய பிராந்திய கொள்கையிலே ஏனைய நாடுகளோடு இணங்கி செல்கிற ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவையும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். உண்மையில் இன்றைய தினம் ஒரு இன்று ஒன்கோயிங் வோ, அதாவது மத்திய கிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் தொடர்பாக இதிலே பங்கு கொண்டிருக்கிற வெளிப்படையாக பங்கு கொண்டிருக்கிற இந்த 3 நாடுகளுடைய இலக்குகள் என்ன, அவற்றை யுத்தத்துக்கான பின்னணி காரணங்கள் என்ன, ஏன் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் நேரடி எதிரியாக இருந்தாலும் கூட ஏன் தாக்குகிறது, அதனூடாக உலகத்துக்கு அது சொல்ல விரும்பிய செய்திகள் என்ன, உலக பொருளாதாரத்தை எந்த அளவு தூரம் இந்த யுத்தம் பாதித்திருக்கிறது, அமெரிக்கா எந்த அளவு தூரம் மூலோபாய ரீதியாக ஒரு பின்வாங்கலை இந்த யுத்தத்திலே சந்தித்திருக்கிறது, ஆபரேஷனலி அது வெற்றி பெற்றதாக தெரிந்த போதிலும் சந்தித்திருக்கிறது, ஈரான் தான் பெரிய இழப்புகளை இந்த யுத்தத்திலே சந்தித்திருந்தாலும் கூட தன்னுடைய அரசியல் கட்டமைப்பையும் இராணுவ வல்லமையும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த யுத்தத்துக்கு அவர்கள் வரவேண்டிய ஒரு தேவை இருந்தது போன்ற பல காரணிகள் இந்த யுத்தத்தை இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டு பல்வேறு ஆக்கப்பூர்வமான யுத்தம் தொடர்பான நுணுக்கமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான துறையின் உதவி பேராசிரியராக பணிபுரிகின்ற கலாநிதி ஜக்கி ஃபவுஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் CFS நிறுவனத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.